ஹலோ கைஸ், பீஸாவுக்கு தங்கச்சி இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அட ஆமாங்க, இது பார்க்குறதுக்கு அப்படி தாங்க இருக்குது. மலபாரில் ரொம்பவே ஃபேமஸான சிக்கன் இரானி போலா அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் போல் மைதா, 2 முட்டை, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர், சிக்கன் ஸ்டாக் வந்துட்டு 1 கப் போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்மூத் அண்ட் தின் பேட்டராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் போல் பட்டர், ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா சோட்டே பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட ஈரப்பதம் போனதுக்கப்புறம் திருப்பி 1 ஸ்பூன் பட்டர், ஒரு பச்சை மிளகாவை பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், சிக்கன் மசாலா நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 65 மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 கப் போல் பாயில்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 65 கூட வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம், பட் போன்லெஸ்ஸாக இருக்கணும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதை இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம சிக்கன் வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த ஸ்டாக்கை வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கூடவே பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ட்ரை மசாலாவாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. மீன் வைல் அதே பேனில் 1 டீஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை முக்கால்வாசி வந்துட்டு இதெல்லாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது அப்படியே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாதி வந்து வெந்திருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஸ்டஃபிங்கை பாதியை மட்டும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பேட்டரை அது மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற கேரட் அண்ட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கேப்சிகம் ஆட் பண்ணல, எங்கள் வீட்டு குட்டீஸ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அது அப்படியே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஒரு பிளேட் வச்சு அதை ஃப்ரண்ட் சைடில் ஃப்ளிப் பண்ணிவிட்டு பேனில் திருப்பி ஃப்ரண்ட் சைடை ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியான இரானி போலா ரெடி. பார்க்குறதுக்கு பீஸா மாதிரி இருந்தாலும் அதை விட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.